அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பைக்கில் வர AHO அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம மோட்டர் பைக்கில் வர AHO அப்படின்னா என்னன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன், இதை தான் AHO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த AHO எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS4 இன்ஜின் கொண்ட எல்லா பைக்லேயுமே இந்த AHO பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் April 1, 2017 இந்த தேதியிலிருந்து BS3 இன்ஜினுக்கு நம்ம கவர்மெண்ட் தடை விதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பைக் விற்கிறதா இருந்தாலும் சரி, இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, BS4 இன்ஜினை மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா BS3 இன்ஜினில் நம்ம ஹெட்லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா BS4 இன்ஜினில் அந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் இருக்காது. இப்போ BS3 இன்ஜினில் நம்ம ஹெட்லைட்டை வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ BS4 இன்ஜினில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆனால், இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் அடுத்த செகண்டே ஹெட்லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வண்டி ஆஃப் பண்ணுற வரையும் அந்த ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நினச்சாலும் இந்த ஹெட்லைட்டை ஆஃப் பண்ண முடியாது. ஏன் இப்படி இந்த ஹெட்லைட் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த பனி காலத்துலலாம் காலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. ஆனால் சில பேர் அதை ஆன் பண்ண மாட்டாங்க, சில பேர் அதை ஆன் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பைக்கில் இப்போ போயிட்டுருக்கீங்கன்னா, எதிர்க்க வர வண்டிக்காரனுக்கு நீங்கள் வர்றது தெரியணும். இதே பனிக்காலத்தில் நீங்கள் வர்றது தெரியாது. இதே ஹெட்லைட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வர்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறது அதிகமாக இருக்கும். இதே பனின்னு கிடையாது. இதே நம்ம டஸ்டான ஏரியா, இல்லை ரொம்ப புகமூட்டமான ஏரியா, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா, நம்ம எதிர்க்க வர வண்டிக்கு காரோ இல்லை லாரியோ ஏதாவது எதிர்க்க வந்துச்சுன்னா நம்மளோட வண்டி வர்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு நம்ம வண்டி வருது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. வர ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த BS4 இன்ஜினில் இந்த ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம பைக்கோட பேட்டரி சீக்கிரம் வீக் ஆகி ஃபால்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இதுக்கு பைக் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம பைக்கோட பேட்டரிக்கு எந்த ஃபால்ட்டும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் AHOனா என்ன, எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.